கர்ப்பிணி பெண்களே கோவிலுக்கு சென்றால் இந்த ஒரு விஷயத்தை தப்பி தவறி கூட செஞ்சிடாதீங்க. ஏன் அருகில் கூட நிற்காதீங்க. வீட்டில் பூஜையறை என்பது எதற்காக தனியாக வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? நாம் எல்லா இடத்திலும் இருப்பது போல பூஜை அறையில் இருக்கக்கூடாது. பூஜை அறை எப்பொழுதும் அமைதியாகவும் நேர்மறையாற்றலை கொண்டதாகவும் இருக்க வேண்டும். அதே போல்தான் பூஜை அறையில் நுழையும் பொழுது மற்றும் விளக்கேற்றும் பொழுது மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு விளக்கேற்ற வேண்டும். அதுபோல விளக்கு ஏற்றிய பிறகு வீட்டில் எல்லோரும் சர்வசாதாரணமாக இந்த தவறை செய்கிறார்கள். இனிமேல் அதனை செய்யாதீர்கள். இது கூட சண்டை வருவதற்கும் மற்றும் செல்வம் குறைவதற்கும் காரணமாக இருக்கலாம். அதே போல கர்ப்பிணி பெண்களும் கோவிலுக்கு சென்றால் இந்த ஒரு விஷயத்தை செய்யாதீர்கள். ஏன் அருகில் கூட நின்று விடாதீர்கள். சாப்பிடும்போது பூஜை அறையில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தால் அதனை குளிர்விக்காமல் சாப்பிடக்கூடாது. பூஜை அறையின் புனிதத்தை குன்றவிடக் கூடாது என்பதற்காக இதனை தவிர்க்க வேண்டும். சாப்பிட்டு முடித்த பின்னர் தான் பூஜை அறையில் விளக்கை குளிர்விக்க வேண்டும். பூஜை அறையின் சடங்கு மற்றும் சக்தியை காப்பாற்றும் விதமாக இது கூறப்படுகிறது. இல்லாவிட்டால் சாப்பிட அமரும் முன்னரே விளக்கை குளிர்வித்து விட வேண்டும். பெண்களோ ஆண்களோ இரு கைகளால் தலையை சுரிதல் கூடாது. இது உங்களுக்கு பீடையை வரவழைக்கும். கர்ப்பிணி பெண்கள் தேங்காய் உடைக்கவும் மற்றும் உடைக்கும் இடங்களிலோ இருக்கக்கூடாது. இது உடலின் ஆற்றல் சுழற்சியை குறைக்கும் என்றும் ஆன்மீக விளைவுகள் ஏற்படக்கூடும் என்றும் நம்பப்படுகிறது. சுவாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களை சூடக்கூடாது. பூக்களின் வாசனையால் சாமி வழிபாட்டு சக்தி நிறைவடையும் என்பதால் வாசனை இல்லாத பூக்களை பயன்படுத்தக்கூடாது. அதேபோல் வீட்டில் வைக்கக்கூடாத சுவாமி படங்கள் என்னவென்றால் ஆண்டி கோலத்து முருகன், வறுமை ஏற்படும். ஆண்டி கோலத்து வீட்டு சூழலுக்கு ஏற்றதாக இல்லை என நம்பப்படுகிறது. உக்ர தெய்வங்கள் குடும்ப பிரச்சனையை ஏற்படுத்தும். உக்ரமான சக்திகள் உள்ள தெய்வங்களை வீட்டில் வைப்பது மன அமைதியை குன்றச் செய்யும். நிற்கும் மகாலட்சுமி வீட்டில் செல்வம் தங்காது. அமர்ந்திருக்கும் மகாலட்சுமி மட்டுமே செல்வத்தை ஈர்க்கும் என நம்பிக்கை உள்ளது. சேதமான படங்கள், சிலைகள் தரித்திரம் வந்து சேரும். சேதமடைந்த உருவங்கள் தீய சக்திகளை ஈர்க்கும் என்று கருதப்படுகிறது. ராமர் பட்டாபிஷேகம் உறவுகளுக்குள் குழப்பம். இது குடும்ப உறவுகளில் மனக்கசப்பு மற்றும் கருத்து முரண்பாடுகளை உருவாக்கும். ராதையுடன் கிருஷ்ணர் தம்பதியினர் பிரிவர். இதனால் குடும்ப உறவுகளில் பிரிவு ஏற்படும் என்ற நம்பிக்கை உள்ளது. பூஜை அறையின் புனிதத்தை காத்து பழமையான மரபுகளை அனுசரிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். சாமி படங்கள் அல்லது சிலைகள் சரியான முறையில் பராமரிக்கப்படாததால் தீய ஆற்றல்களுக்கான வாய்ப்பு ஏற்படும். வீடு என்பது நேர்மறை ஆற்றலுக்கான மையமாக இருக்க வேண்டும் என்பதால் உகந்த சடங்குகளுடன் நம்பிக்கைகளை பின்பற்றுவது முக்கியம். இது அனைத்து சடங்குகளும் குடும்ப நலனுக்காக பாதுகாப்பாக உள்ளதை காட்டுகிறது.